Good morning students, welcome to all. Standard 8th, subject English, Unit 1, Grammar, Parts of Speech. Today we will learn about the parts of speech. Parts of speech அப்படினா என்ன? Noun, pronoun, verb, adverb, adjective, preposition, conjunction, interjection. These are the parts of இது எல்லாம் சேர்ந்தது தான் என்னது அப்படின்னாக்கா parts of speech. ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னாக்கா இதெல்லாம் கம்பல்சரி வேணும். ஒரு நவுன், verb, pronoun இதெல்லாம் என்னது கம்பல்சரி வேணும். அதான் that is called parts of speech. அதாவது ஒரு ஸ்பீச்சுக்கு இந்த 8 பார்ட்ஸும் இம்பார்ட்டன்ட். அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இப்போது ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னம்னா நவுன். Noun is a word used as the name of a person, place or things. Noun அப்படின்னா என்னதுன்னா நம்ம ஒரு பர்சனையோ இல்லை ஒரு பிளேஸையோ ஆர் திங்ஸ் இதை மென்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு தான் என்ன அப்படின்னாக்க நவுன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு நேம் ஆஃப் த பர்சன், ஒரு பர்சனோட நேமாக இருக்கலாம், இல்லை அந்த பிளேஸோட நேமாக இருக்கலாம், அல்லது திங்ஸோட நேம், இதெல்லாம் தான் என்னது நவுன். நவுன் இஸ் த நேம் ஆஃப் த பர்சன், பிளேஸ் ஆர் திங்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பர்சன் அக்பர், இப்போ உங்கள் நேம் வந்து என்னது நவுன். பிளேஸ் சென்னை. திங்ஸ்ன்னு பார்த்தோன்னா கம்ப்யூட்டர், புக்ஸ், இதெல்லாம். அனிமல்ஸ் எடுத்துக்கிட்டோம் டாக், இந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் என்னதுன்னா நேம் ஆஃப் த பர்சன், பிளேஸ், திங்ஸ், இதெல்லாம் என்னது நவுன். இதை தான் நம்ம நவுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் ப்ரனவுன். ப்ரனவுன் இஸ் அ வேர்ட் யூஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் அ நவுன். அதாவது நவுனை மென்ஷன் பண்ணுறதுக்காக வரக்கூடியது தான் எது அப்படின்னா ப்ரனவுன். இப்போ நம்ம இங்கே அக்பர் அப்படிங்கிறோம். அக்பருங்கிறது என்னது நவுன். ஸோ இதை ப்ரனவுனில் சொல்லும்போது என்ன சொல்லலாம், அக்பர் ஹீ. அப்போ இந்த நவுனை நம்ம குறிக்கிறதுக்கு, நவுனை மென்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய வேர்டு தான் என்னது அப்படின்னா ப்ரனவுன். நேமாக கொடுத்தோம்னா அது நவுன், அதே நம்ம ப்ரனவுனில் கொடுக்குறோம்னா ஹீ. ஓகேவா? அப்போ ப்ரனவுன் இஸ் அ வேர்டு யூஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் அ நவுன். நவுனுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு தான் என்னது அப்படின்னா ப்ரனவுன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ, வி, யூ, ஹீ, ஷீ, இட், தே, மீ, அஸ், ஹிம், ஹர், தெம். இதெல்லாம் நம்ம நவுன் இன்ஸ்டெட் ஆஃப் அ நவுன், நவுனுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ். தட் இஸ் ப்ரனவுன். நெக்ஸ்ட் ஒன் verb. Verb is an action word. Okay. Verb is a word used to express an action or state. Verb அப்படிங்கிறது என்னென்னா ஒரு எக்ஸ்ப்ரெஷனை வந்து நம்ம வெளிப்படுத்தக்கூடியதான் என்னது அப்படின்னாக்கா எக்ஸ்ப்ரெஷன் ஆக்ஷன். ஒரு ஆக்ஷன் அங்கே நடைபெறுது அப்படின்னா அது சொல்லக்கூடிய வேர்டு தான் என்னது verb. ஓகேவா? இந்த ஆக்ஷன் கம், வா அப்படிங்கிற வா, ரீட், ஸ்பீக், ரைட், லேர்ன், am, is, was, or, have, had, do, did, do, does, did. These are the verb. Verb is the express an action. அந்த இடத்துல ஒரு ஆக்ஷன் நடைபெறுது அப்படின்னாக்கா அதை நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற வேர்டு தான் என்னதுன்னா verb. அங்கே என்ன ஆக்ஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், வேர்டு யூஸ் பண்ணுறோம். கம், இந்த மாதிரி கம், ரீட் பண்ணுறாங்கன்னா ரீட், அது மாதிரி யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் பி ஃபார்ம் verb. am, is, or, was, were, have. இதே have, had, has a have form. do form அப்படின்னு do, did, does. இதெல்லாம் வந்து do form verb அப்படின்னு சொல்கிறது. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று adverb. Adverb is a word that describe or modify a verb. ஸோ adverb அப்படிங்கிறதும் வேர்ட் தான். அது எதை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வரும் அப்படின்னா விவரிக்கிறது. டிஸ்கிரைப்னா விவரிக்கிறது. அதை இன்னும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சொல்கிறது. எதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா வேர்பை மாடிஃபை பண்ணி வர்றது தான் என்னது adverb. an adjective or another verb, adverbனு சொல்லலாம். அதாவது வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் என்னதுன்னு சொல்கிறோம் அப்படின்னா adverb. or modify the verb and adjective-ஆக இருக்கலாம், இல்லை another adverb-ஆக இருக்கலாம். இது எல்லாத்தையுமே டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய வேர்டு தான் என்னதுன்னா adverb. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா வெரி, பியூட்டிஃபுல்லி, கிளியர்லி, குயிக்லி, குவைட், பாசிபிளி, நெவர், ஆஃபன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் he reads quickly.
அவன் என்ன பண்ணான் அப்படின்னா குயிக்காக ரீட் பண்ணிட்டான். இப்போ குயிக்லி அப்படிங்கிறது யாரை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா அவன் செய்யக்கூடிய ஆக்ஷன், ரீட் பண்ணதை குயிக்காக என்ன பண்ணிட்டான், ரீட் பண்ணிட்டான். அப்போது அங்கே கொடுத்துருக்கிற வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய வேர்ப் தான் என்னதுன்னா அட்வர்ப்னு சொல்கிறோம். அப்போது ஹீ ரீட்ஸ் குயிக்லி அப்படிங்கும்போது குயிக்காக என்ன பண்ணான், ரீட் பண்ணான். அப்போ குயிக்லிங்கிறது எதை டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா அவன் ரீட் பண்ணதை. ஸோ அப்போ நம்ம வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய வேர்டு தான் என்னதுன்னா அட்வர்ப். நெக்ஸ்ட் ஒன் adjective. Adjective is a word that describes or modifies a noun. ஸோ adjective அப்படிங்கிறது வந்து நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது என்னதுன்னா adjective. இப்போ she is beautiful அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த பியூட்டிஃபுல் அப்படிங்கிற வேர்டு யாரை மென்ஷன் பண்ணுதுன்னா நவுன், அவள். அப்போது அதே என்ன நவுனை டிஸ்கிரைப் பண்ணிச்சு அப்படின்னாக்கா அது என்னது adjective. வேர்பை டிஸ்கிரைப் பண்ணிச்சு அப்படின்னா அது adverb. நவுனை டிஸ்கிரைப் பண்ணுது she is beautiful, he is an intelligent boy அப்படின்னு சொன்னோம்னா அந்த இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறது அந்த பையனை மென்ஷன் பண்ணுது. அப்போ நவுனை மென்ஷன் பண்ணுச்சு அப்படின்னா அது adjective. குட், பேட், கிளவர், லிட்டில், ஹானஸ்ட், சம், கிரேட், லார்ஜ், these are the adjective. Next one, preposition. Preposition is a word placed before with a noun or a pronoun to show the relation of the noun. Preposition அப்படிங்கிறது நவுனுக்கும் நவுன் ஆர் ப்ரனவுன் ரெண்டுத்துக்கும் முன்னாடி யூஸ் பண்ணுறது பிஃபோராக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு தான் என்னதுன்னா ப்ரிப்போசிஷன். இது எதை டு ஷோ த ரிலேஷன்ஷிப் நவுன், அதாவது எதோட ரிலேஷன்ஷிப்பை மென்ஷன் பண்ணோம்னா அந்த நவுனுக்கும் நவுன் ஆர் ப்ரனவுனுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை மென்ஷன் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய வேர்டு தான் என்னதுன்னா ப்ரிப்போசிஷன். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இன், ஆஃப், அட், on, by, for, from, out, to, up, with, about, into. These are the preposition. Preposition அப்படிங்கிறது நவுனுக்கும் நவுன் ஆர் ப்ரனவுனுக்கும் முன்னாடி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு தான் preposition. அது எதுக்கு யூஸ் பண்ணால் ரிலேஷன்ஷிப் ஆஃப் நவுன் ஆர் அ ப்ரனவுன், அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை மென்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய வேர்டு தான் preposition. Next one, conjunction. Conjunction is a word used to join the words or sentence. Conjunction அப்படின்னாவே இணைத்தல் அப்படின்னு சொல்லுது. ஸோ ஒரு வேர்ட்ஸையோ இல்லை ஒரு சென்டென்ஸையோ நம்ம ஜாயின் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய வேர்டு தான் என்னதுன்னா கன்ஜெக்ஷன். அதாவது ஒரு கண்டினியூட்டிவாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஜாயின் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் தான் என்னது அப்படின்னா கன்ஜெக்ஷன். என்னென்ன வேர்டு யூஸ் பண்ணலாம்னா அண்ட், பட், பிகாஸ், ஆர், ஸோ, ஸ்டில், இஃப், அஸ், பிஃபோர், though, neither, nor, so, that, either, or. இதெல்லாம் என்னதுன்னா conjunction words. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணுறது தான் conjunction. Interjection is a word which expresses some sudden feelings. அதாவது நம்மளோட எக்ஸ்ப்ரெஷனை வந்து ஒரு உடனடியாக நம்ம வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா இன்டர்ஜெக்ஷன். இது வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷன், நம்மளோட எக்ஸ்ப்ரெஷனை வெளிப்படுத்த ஒரு ஹாப்பியாக இருந்தோம்னா ஓ ஆன் கத்துறோம் இல்லையா, அதுதான் என்னது அப்படின்னா சடன் ஃபீலிங். அதுக்கு பேர் தான் அப்படின்னா இன்டர்ஜெக்ஷன். ஏன்னா அலாஸ், வாவ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் ஹாவ், ஓ, ஹலோ, ஆ, ஹஸ், ப்ரோ, இதெல்லாம் வந்து நம்மளோட எக்ஸ்ப்ரெஷன். அந்த வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னதுன்னா இன்டர்ஜெக்ஷன். ஸோ பார்த்தது வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஸோ நம்ம ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக 8 இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம்னா நவுன் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா நவுன் இஸ் த நேம் ஆஃப் த பர்சன், பிளேஸ் ஆர் திங்ஸ். ஒரு பர்சனையோ பிளேஸையோ திங்ஸையோ மென்ஷன் பண்ணுறதா என்னதுன்னா நவுன் அப்படின்னு பார்த்தோம். ப்ரனவுன் அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் அ நவுன், அந்த நவுனுக்கான வேர்டை வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய வேர்டு தான் என்னதுன்னா ப்ரனவுன். நேமாக யூஸ் பண்ணாமல் ப்ரனவுனாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஹீ, ஷீ, இந்த மாதிரி, அதுதான் என்னதுன்னா ப்ரனவுன். வேர்ப் அப்படின்னு பார்த்தோன்னா வேர்ப் இஸ் அ ஆக்ஷன் வேர்டு. அந்த ஆக்ஷனை குறிக்கிறதுக்காக நம்ம ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, நம்ம ஒரு ஆக்ஷன் பண்ணுறோம், அது என்ன ஆக்ஷன் அப்படிங்கிறத இப்போ நடந்து வந்துட்டுருக்கோம்னா கம், புக்கை ரீட் பண்ணுறோம்னா ரீட், இந்த மாதிரி ஒரு ஆக்ஷனை சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு கொடுக்கக்கூடிய வேர்டு தான் என்னதுன்னா வேர்ப். அப்போ வேர்ப் இஸ் அ ஆக்ஷன் வேர்டு. அட்வர்ப் அப்படின்னா என்னதுன்னா அட்வர்புங்கிறது இந்த வேர்பை டிஸ்கிரைப் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது அட்வர்ப். இன்னும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சொல்கிறது, இன்னும் மாடுலேஷன் பண்ணி இன்னும் அதுக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ராக்ட் கொடுக்குறது, அதான் என்னதுன்னா அட்வர்ப். டிஸ்கிரைப் த வேர்பை டிஸ்கிரைப் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் அட்வர்ப்.
அஜெக்டிவ் அப்படிங்கிறது எதை டிஸ்கிரைப் பண்ணோம்? நவுனை டிஸ்கிரைப் பண்ணால் அஜெக்டிவ். சி இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த பியூட்டிஃபுல் அப்படிங்கிறத யாரை மென்ஷன் பண்ணுது? அவள். அப்போ அந்த நவுனை மென்ஷன் பண்ணுது. ஸோ அப்போ அது என்னது அப்படின்னாக்கா அஜெக்டிவ். நவுனை டிஸ்கிரைப் பண்ணால் அஜெக்டிவ், வேர்பை டிஸ்கிரைப் பண்ணால் அட்வர்ப். ப்ரிப்போஷன்ங்கிறத நவுனுக்கும் இல்லை ப்ரனவுனுக்கும் முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கு அந்த ரிலேஷனை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். இன், ஆன், அட், ஆஃப் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட் ஒன் கன்ஜெக்ஷன் அப்படின்னாவே ரெண்டு சென்டென்ஸை நம்ம ஜாயின் பண்ணுற சென்டென்ஸையோ இல்லை ரெண்டு வேர்டையோ ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது தான் என்னதுன்னா கன்ஜெக்ஷன். இன்டர்ஜெக்ஷன் அப்படிங்கிறது நம்மளோட எக்ஸ்பிரசன் சம் சடன் ஃபீலிங், நம்மளோட சடனாக உள்ள ஃபீலிங்கை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்னா ஓ ஆ அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னதுன்னா இன்டர்ஜெக்ஷன். ஓகே, இந்த கிளாஸில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பற்றி பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.